உங்கள் வீட்டில் ப்ரெட்டு எக் இருக்கா? அப்போ இந்த எக் ப்ரெட் மசாலா எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் வாங்க. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, வீடியோவை லைக் பண்ணுங்கள். வாங்க இதை எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். நம்ம சேனலை புதுசாக மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கடாயில் ஒரு 4 டீஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க. சோம்பு, பட்டை, அதுக்கப்புறம் பிரியாணி இலை, அப்புறம் ஸ்டார் பூ இதெல்லாம் நீங்கள் ஆட் பண்ணிவிட்டு ஒரு 1.5 மீடியம் சைஸ் ஆனியனை நல்லா பொடியாக சாப் பண்ணி வச்சுக்கிட்டு அந்த சாப் பண்ணி ஆனியனை இதில் போட்டுக்கலாம். போட்டுட்டு இது கூடயே ஒரு 2 பச்சை மிளகாவை சாப் பண்ணி போட்டுக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நல்லா இந்த ஆனியனை நல்லா வதக்கிக்கலாம். கோல்டன் ப்ரௌன் வர அளவுக்கு நல்லா வதக்கிக்கலாம். நம்ம சேனலை புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இது உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸுக்கும் உங்கள் வீட்டில் யாராவது பேச்சுலராக எங்கேயாவது தனியாக தங்கிட்டு இருக்காங்கன்னா அவங்களுக்கும் இதை அனுப்பிவிடுங்க. இப்போ ஆனியன் நல்லா வதங்கிருச்சு. இப்போ 1.5 டீஸ்பூன் அளவுக்கு ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் இதை ஆட் பண்ணிக்கலாம். இது ஒரு நல்ல பிரேக்ஃபாஸ்ட் ஃபுட்டாகவும் இருக்கும், ஹெல்த்தியும் தான். இப்போ ஒரு மீடியம் சைஸ் தக்காளியை சாப் பண்ணி இது கூட ஆட் பண்ணிக்கலாம். நான் ப்ரெட்டை க்யூபாக கட் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு 6 ப்ரெட்டை நான் க்யூபாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இந்த அளவில் போட்டிங்கன்னா உங்களுக்கு நல்லா வரும். இப்போ மசாலா போட்டுக்கலாம். கொஞ்சோண்டு மஞ்சள் தூள், கரம் மசாலா, சில்லி பவுடரும் தனியா பொடியும் நான் எடுத்துருக்கேன். இதில் பெப்பர் பவுட்ரு போட வேண்டாம். இப்போ மசாலாஸ்லாம் ஆட் பண்ணியாச்சு. இப்போ நல்லா அதில் மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ அடி பிடிக்காமல் இருக்கிறதுக்காக கொஞ்சமாக தண்ணியும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். நம்ம சேனலை புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி பேச்சுலர்ஸாக இறங்கியிருக்காங்கன்னா அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க. இப்போ பாருங்கள், கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். இந்த கேப்பில் நம்ம ப்ரெட்டை க்யூபாக கட் பண்ணி வச்சுக்கலாம். இந்த வீடியோ பார்க்குறவங்க எல்லாருக்கும் இந்த சேனலை எப்படி இருக்குன்றத கமெண்டில் சொல்லுங்கள். உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வருதான்றதையும் சொல்லுங்கள். இப்போ கட் பண்ணி வச்சுருந்த ப்ரெட்டையும் நம்ம இதில் சேர்த்துட்டு பொறுமையாக மிக்ஸ் பண்ணலாம். எதுவும் வேகமாக மிக்ஸ் பண்ண தேவையில்லை, கொஞ்சம் பொறுமையாகவே நம்ம மிக்ஸ் பண்ணலாம். இந்த மசாலா அதில் மிக்ஸ் ஆகிற அளவுக்கு ரொம்ப வேகமாக மிக்ஸ் பண்ண வேண்டாம். அப்புறம் அது களி மாதிரி பிசைஞ்சிரும். அதனால் பொறுமையாக மிக்ஸ் பண்ணுங்கள் பொறுமையாக. இப்போ ஒரு ஓரமாக 3 முட்டையை நான் உடச்சி மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன். அது ஒரு ஓரமாக நான் ஊற்ற போகிறேன். பாருங்கள், இப்போ இந்த டைமில் ஹீட் அதிகமாக வச்சுக்கலாம். அப்போ தான் முட்டை கரெக்டாக சேரும். இல்லைன்னா தனியாக குழகுழன்னு ஆகிடும். ஸ்லோ ஃப்ளேமில் வச்சிங்கன்னா. இப்போ கொஞ்சம் ஃப்ளேம் அதிகமாக வச்சுக்கிட்டு இப்போ ஊற்றுறேன். இப்போ முட்டை ஊற்றியாச்சு. இப்போ இதை பொறுமையாக மிக்ஸ் பண்ணலாம். பாருங்கள் எப்படி மிக்ஸ் பண்ணுறேன். கீழே குத்தி மேலே எடுத்து விடுறதுனால அந்த முட்டையும் ப்ரெட்டும் நல்லா மிக்ஸ் ஆகுது. நம்ம சேனலை புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு இந்த வீடியோவை லைக் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணிவிடுங்க. நம்ம சேனலை பற்றி, நம்ம சேனலில் இருக்க வீடியோஸை பற்றி உங்களுக்கு என்ன ஒப்பீனியன் இருக்கோ அது கமெண்டில் சொல்லுங்கள். இது ஒரு நல்ல பிரேக்ஃபாஸ்ட்டாகவும் இருக்கும். அவசரத்துக்கு செஞ்சு முடிக்கிற ஒரு டிஷ்ஷாகவும் இது இருக்கும். பாருங்கள் வீடியோவில் எப்படி இருக்கோ அதே மாதிரி பொறுமையாக மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ மேலே கொத்தமல்லி தழையை போட்டுட்டு கொத்தமல்லி தழையெல்லாம் போட்டாச்சு. இப்போ நம்ம இதை பிளேட்டிங் பண்ணலாம். இப்போ பிளேட்டிங் பண்ணி பிளேட்டுக்கு மாற்றலாம். இப்போ பிளேட் பண்ணதுக்கப்புறம் இப்படி இருக்கும் பாருங்கள். இதை வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு இது எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ்.